Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சிம்பிளான ஒரு டிசைனர் silk thread bangle எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பேங்கிள் எடுத்து கம் தடவிட்டு yellow color thread எடுத்து அத ஒட்டி இருக்கேன். அத வளையல சுத்தி நல்லா இழுத்து டைட்டா சுத்திக்கோங்க. நூல் வந்து 25 ஸ்ட்ராண்ட்ஸ்க்கு சுத்தி எடுத்த நூல். நல்லா இழுத்து வளையல சுத்திக்கோங்க. வளையல் ஃபுல்லா நூல் சுத்தியாச்சு. இப்போ கம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 3 டாட் கம் வந்து தடவிக்கோங்க. கீழே 2 மறுபடியும் 3 ஃபர்ஸ்ட் 3 வெச்சோம். அதுக்கு கீழே 2 நடுல இந்த மாதிரி தடவிட்டு சின்ன சைஸ் ரவுண்ட் ஷேப்ல இருக்க கோல்டன் கலர் பிளாஸ்டிக் குந்தன் இதை லைனா இந்த மாதிரி கேப் விட்டு ஒட்டிக்கோங்க. மறுபடியும் கீழே 2 அதுக்கப்புறம் 3 அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவா 3 2 அந்த மாதிரி ஒட்டிட்டே வாங்க வளையல ஃபுல்லா. கேப் வந்து ஈவனா விட்டுக்கோங்க. அப்பதான் அதுக்கப்புறம் நம்ம செயின் சுத்துறது கரெக்டா இருக்கும். அதே மாதிரி கம் தடவி வளையல் ஃபுல்லாவும் இந்த மாதிரி கோல்டன் பீடை ஒட்டிட்டே வாங்க. இப்போ நான் வளையல் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போ கம் எடுத்துக்கோங்க. வளையலோட வெளியே ஓரத்தில் மட்டும் கம் வராத மாதிரி இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. வளைச்சு தடவிட்டு இது கிரீன் கலர் பால் செயின் அதை எடுத்து இந்த கம் தருணத்தில் ஒட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி வளைச்சு, அதாவது பால் செயின் வந்து வெளியில் வராத மாதிரி கார்னரில் இருக்க அந்த பீட்ஸ்க்கு பின்னாடி சைடு வர மாதிரி கம் தடவிட்டு ஒட்டிட்டே வாங்க. பால் செயின் வெளியில வராது. இந்த கார்னர் பீட்ஸ் பின்னாடி தான் நம்ம கிரீன் கலர் பால் செயின் ஒட்டிட்டு இருக்கோம். இதே மாதிரி ஃபுல்லா சுத்தி ஒட்டிட்டேன். இன்னொரு சைடு திருப்பி அதே இன்னொரு கார்னர் பீட்ஸ்க்கு பின்னாடி வளைச்சு நான் கம் தடவி இருக்கேன். அங்கே கிரீன் கலர் பால் செயின் ஒட்டுறேன். சேம் அந்த சைடு ஒட்டின மாதிரியே 2 சைடும் ஒட்டியாச்சு. இப்போ சென்டருக்கு வரலாம். சென்டர் பீட்ஸோட ஒரு கார்னர் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. சேம் அதே மாதிரி தான் வளைச்சு கொண்டு வாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஓவல் ஷேப் கிடைக்கும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். அதே மாதிரி தான் அந்த பீட்ஸோட இன்னொரு சைடு இருக்கும். அங்கேயும் இதே மாதிரி க்ராஸாக கம் தடவிட்டு மறுபடியும் க்ரீன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. இன்னொரு சைடு உங்களுக்கு இந்த சைடும் இந்த மாதிரி ஓவல் ஷேப்ஸ் கிடைக்கும். 2 சைடுமே ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதே ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒரே மாதிரி வளைச்சு கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. மறுபடியும் கம் தடவிக்கோங்க. கொஞ்சமாக தடவி பண்ணிக்கோங்க. எல்லாம் தடவினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.